இன்னொரு தடவை என் பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எவ்வளவு திமிரடி உனக்கு. சுரபி புருஷோத்தமன்ல. அதான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. உன்னோட இந்த அழகான திமிரு பிடிச்ச மூஞ்சை யார்கிட்டயும் காட்ட முடியாத அளவுக்கு பண்ற. அழகா இருந்த திமிர்ல தானே அரைஞ்ச, அதுவும் எல்லாரும் பாக்குற மாதிரி. உன் மொத்த இமேஜையும் கிழிச்சு என் காலு கீழே போட்டு நசுக்கல. என்னோட பேரு ராஜேஷ் குப்தா இல்லடி. சுரபி முன்னாடி ஒரு ஆபத்தான சவாலை விட்டுட்டு அங்கிருந்த சேரை எட்டி உதச்சிட்டு கிளம்பினா ராஜேஷ். மொத்த கேண்டீனும் சைலண்டா இருக்கும் போது ராஜேஷ் மட்டும் சுரபிக்கு கண்ணாலேயே சத்தமா ஒரு எச்சரிக்கையை கொடுத்தான். அதுக்கப்புறம் சுரபியை பழிவாங்க ராஜேஷ் பண்ணின அந்த கேவலமான காரியம் என்ன தெரியுமா? அதனால சுரபியோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த நடுராத்திரியில மொத்தம் ஊரும் தூங்கிட்டு இருக்கும் போது விவேக் மேல இருந்த காதல் சுரபிய தூங்க விடாம முழிக்க வச்சிருந்தது. அப்பதான் அவ வாழ்க்கையவே புரட்டி போட போற அந்த போன் கால் வந்தது.